நடந்து பண்ணும் விஷயம் உலகத்தில் அக்காயின் செல்லக்கா கவனமாக கேடக்கா சாத்தானின் இடர் தாண்டி முச்சந்த கண்ணோடு கண்ணு வச்சு பலப்பாம் செஞ்சோம்னா அந்த கண்ணு முடிச்சும் அழுகி போடி அழுகி போடி நம்ம மூச்சு போகலாம் மூச்சு போகலாம் இசப்போட நம்ம இந்தி வாழலாம் நம்ம மூச்சு போகலாம் மூச்சு போகலாம் இசப்போட உலகத்தில் கவனமாக கிழக்கா சாத்தானின் இடர் மூச்சந்தான் சரீரத்தை நானே அதுக்கு இந்த மாதிரி கூறுகிறேன் இந்த மாதிரி பாடவே முடியாத ஒரு செட்டில் ஆண்டவே நம்ம பாட வச்சு கேட்கிறாருன்னா அது அவருடைய புராணத்திட்டம் கல்வியோடு காலும் சேர்த்து பரதாபம் செஞ்சோம்னா அந்த நேரம் போல அதை தெரிந்து போடி தெரிந்து போடி உலகத்தில் அக்காயின் செல்லகா கவனமாக கேள சாத்தானின் இடர் தாண்டி முச்சந்தம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை இதே சிந்தனை வாங்கி மாற்றுவோம். வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும்
ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகம் அனமூட்டும் ஐயா அனமூட்டும் வர வேண்டும் நல்லவரே வல்லவரே நீ வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் நிலையத்தின் தியானம் உங்கள் சமூகத்திற்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்கிறவங்க கர்த்தரை முன் சேர்த்து இந்த சங்கத்தின் காரியங்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மகா கிருபையான ஒரு தெய்வக்காக நேரத்துக்காக வானத்தை பூமியை வளர்த்து தேவாதி தேவன் இயேசு மகாராஜாவை சோஸ்தரிக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்தபடியாக சங்கத்துக்காக பாடுபட்டு வருகிற என்னோடு வருகிற நமது அருட்செல்வன் ஐயா மோசஸ் ஐயாவுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் வாழ்த்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு ஒரு உறவு எலெக்ஷன் நேரத்தில் ஒதுக்கி கொடுத்த இந்த ஒய்எம்சி நிர்வாகத்தினருக்கும் தம்பி ஜானுக்கும் அந்த வாழ்த்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசிரியர்களும் உங்களுடைய ஆசிரியர்கள். அல்லேலூயா. இந்த சங்கம் நீங்கள் எத்தனையோ காரியங்களை பையன் சகோதரர் சொன்னாங்க, எத்தனையோ கடத்தில் இருந்தீங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு வேலை செய்யணும், ஆண்டவருடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஆர்வம் செய்யவோ செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமான சங்கம். ஏன்? இது இயேசு மகாராஜா மக்கள் சங்கம். அல்லேலூயா. சங்கம் தலைவர் அவர். நம்ம என்ன செய்யணும்? அன்னைக்கு அந்த இதுல திராட்சை குறைவுட்டு ஒரு பிரச்சனை வந்த பொழுது மரியாதை போய் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவர் சொல்றபடி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்றபடி செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்றபடி செய்யுங்கள். அவர் சொல்றபடி செய்யும் பொழுது கச்சாரிய நிலைமை அரிசி உண்டு. அல்லேலூயா. அதைத்தான் நாம் செய்யணும். அல்லேலூயா. சங்கம் அதைத்தான் செய்யும். உங்களுக்குலாம் பொறுப்பு கொடுப்பாங்க, மனுஷங்க போராட்டம் போட்டு அங்கேயும் சங்கம் பண்ணுறாங்க. அவர் சொல்றபடி செய்வோம், வெற்றி நமது. அல்லேலூயா. அவர் சொல்றபடி செய்வோம், வெற்றி நமது. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து பரிசுத்தவான்களாக நாம் இருந்து தேவனுடைய வழிமுறை நடந்து ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் நாங்கள் பிரச்சனையை முக்கியப்படுத்தி இந்த சங்கத்தை நாங்கள் நடத்துறோங்க. சுசேஷ ஊழியத்தை முக்கியப்படுத்தினோம். இந்தியாவுக்கு 140 கோடி ஜனங்களை ரசிக்கப்படுறதுக்கு இப்படித்தான் சங்கம் நடத்துறோம். உங்கள் கரங்களில் கொடுத்துருக்கோம் அந்த இயேசுவை ஆண்டவருக்கு நோட்டீஸ். அது யார் கேட்டாலும் ஃப்ரீயாக எத்தனை ஆயிரம் அங்கே அனுப்புறேன். மக்களை சந்திச்சு இயேசு சொல்லணும். அதுக்கு சங்கம். அதுக்கான ஆலயங்களை செய்கிறீங்க, சர்ச்சில் செய்யலாம். ஏன் சங்கம்? இது ஒரு அணுகுமுறை தனி. சமுதாயத்தில் இயேசுவை ஒரு ரட்சகராக மட்டுமல்ல, ஒரு தெய்வமாக மட்டுமல்ல, அவர் ஒரு நண்பனாக, உங்கள் வழிநடத்துகிறவராக, போதிக்கிறவராக, சமுதாயத்துக்கு ஒரு நன்வழியை போதிக்கிறவராகவும் அந்த நன்வழியிலே மக்களை நடத்துவதற்கு சக்தி அருளை தருவதாகவும் அவரை காண்பிக்கிறதுக்கு சங்கம். அல்லேலூயா. இதற்கு எங்களுக்கு ஆட்கள் தேவை. தமிழகம் முழுவதும் நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்ய நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக இந்த கூட பார்த்துருப்பீங்க, தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை இருக்கிறவர்களும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் தேடி தேவன் எங்கள் பின்னால் எவ்வளவோ பேர் வந்தாங்க. நம்பி பார்த்து எனக்கு தெரியும் 3 மீட்டிங் நடத்தணும். அதில் அவங்க யாருமே தெரியல. இல்லையா? அல்லேலூயா. பாவிகள் நீதிமான சபையில் நிற்பதில்லை. அல்லேலூயா. நிற்பதில்லை, நிற்கவே முடியாது. நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம். சங்கத்தோடு சேர்ந்து வேலைகளை செய்யவும், சுசேஷ ஊழியத்தை செய்யவும், ஆண்டவரை மேன்மைப்படுத்தவும், ஆண்டவர் நாமத்தை அறிவிக்கவும் உங்களை எல்லாம் நாங்கள் சங்கத்தோடு இணைந்து செய்ய. அதனால பலவிதமான ஒரு நன்மைகளும் பலவிதமான மகிமையான காரியங்களும் நம்மளுக்கு தேவன் நம்ம மூலமாக வெளிப்படுவதற்குண்டான காரியமாக இந்த சங்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். அன்று பார்வோன் ஊழியத்தை எழுத்தினுடைய இஸ்ரேல் மக்களுக்காக பார்வோனை பரிந்து வீசி அந்த பொருட்களை தானியங்களை வாங்கி கொடுத்த யோசேப்பை நியமித்த தேவன் பார்வோனம் விடுதலையா இல்லையா என்று அவருடன் போராடி மக்களை வெளிவந்த மோசையை ஏற்படுத்திய தேவன், தானியலை ஏற்படுத்திய தேவன், இஸ்ரவேலை ஏற்படுத்திய தேவன் இன்று இயேசுமாக மக்கள் சங்கத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருந்தது 1000 பேர் சொல்றாங்க. நேற்று சொல்றது ஒன்றாரு என்னமோ சொன்னார். அவங்க பார்த்தது தான் நான் சொல்றேன். சரி வரமாட்டாங்க.
சவுல் பாளையத்துல உத்துட்டு போகும்போது, ராஜாவாகவும் சவுல் உத்துட்டு போகும்போது தேவன் யார் யாரை ஏவினாரோ அவெல்லாம் சொல்லப்படுறாங்க. வேதம் சொல்லுது. உங்களோட வசனத்தை சில வசனம் தான் சொல்லப்படுது. உங்களுக்கே தெரியும். எல்லாரும் சொல்லிருங்க. ஞானம் வந்து ஆதாயம் படைத்து உள்ள போல் பிராசிக்கிறாங்க சொல்லுவது. நீங்க யாருங்க பசுத்த வேளாண்மை கையெழுத்து ஆத்மாவை ஆண்டவர் விளைவிக்கிற நீங்கள் மக்கள் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்ப யார் யாரும் தேவனும் ஏவராக சொல்லுவாங்க. நாங்க பரமி பிடிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி கட்டி கேட்டு கேட்பாங்க. என்னது சொல்றது? நாங்க தரிசித்தோம். இது எதுக்காக இல்லைங்க. ஒரு பொருளை சேர்க்கணும்னா கிடையாது. இது உடன்படிக்கை பெட்டியாக இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி உங்களால் பண்பெட்டி வர முடியாது. இந்த காலத்தில் நான் வந்து பழைய முதலமைச்சர் மறைந்த உச்சா காலத்தில் நான் மதுரை செல்வாக்கார உறவினர் நிறைய பேர் இருந்த காரணத்தில் நானும் அப்போ வந்து ஒரு ஸ்ட்ரென்த் மாஸ்டராக இருந்தேன். இப்போ நிறுவனம் வச்சுருந்தேன். அப்போ இந்த பழக்கம் அந்த பழக்கத்தில் உள்ள இதில் அம்மா பக்கத்தில் மேடம் பக்கத்தில் சில ஆட்களாக இருக்க சில காரியங்களை செஞ்சோம். அப்போ வந்து என்னைய வந்து நீங்கள் பெட்டி வாங்கிட்டு அது வாங்கிட்டு அது வாங்கி எத்தனையோ பேர் சொன்னோம். அதே இல்லையா? பெட்டி அமைதிங்க உன் பாவம் உன் நாசமாக போக சவுல் சொன்னார். பவுல் சொன்னார் இல்லையா? அப்படியா? நான் ஒரு ஊழியத்தை செய்யக்காக சங்க அழைக்கப்படுகிறேன். என்னைய பற்றி விளையாட்டு தெரியாதனால என்னுடைய ஒரு சாட்சியை சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லிட்டு சங்கத்தை பற்றி ஒரு நேரம் குறைவாக இருக்கிறது. நான் வந்து ஒரு சிஎஸ்சி பாரம்பரியமான சிஎஸ்சி குடும்பத்தில் பிறந்தவன். சிஎஸ்சி கோயிலில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்து சிஎஸ்சி பாட்டு ஞான பாட்டு கீர்த்தனையில் ஒன்றுலேருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு பாட தெரியும். இன்னைக்கு பலப்பாட்டு மனப்பாடமாக தெரியும். காலையில் ஆராதனை, மத்தியானம் சண்டே ஸ்கூல், சாயந்தரம் அப்போலாம் ட்ரம்மு தான். இந்த மாதிரி கீபேர்லாம் கிடையாது. அழைச்சி போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து கிராமங்களில் மூப்பரோட சில ஒரு பையனான வாலிப வயசுல கட்டுப்பேன். என்னுடைய சுபாவத்தில் கட்டு போய் எல்லாத்தையுமே இழந்தவனாக கத்தரை விட்டு விளையாட நிறுத்தணும். எல்லாத்தையுமே இழந்தவனாக மதுரையில் அப்போ நான் இருக்கும்போது மதுரை எஸ்பியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ஃபோட்டோ சில பேர் நாங்கள் வச்சுருந்தார். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனர், பெரிய அச்சம், எங்களுடைய அச்சம் எல்லாத்தையும் இழந்து தான் இங்கே வந்தேன். அதே இல்லையா? எல்லாத்தையும் இழந்து மட்டும் வரல, எவ்வளோ பழக்கக்குள்ள வந்தேன். அதே இல்லையா? சின்ன பிள்ளையா இப்படிப்பட்ட கண்டமான சூழ்நிலையில ஆனாலும் அந்த சிறு பாரம்பரியத்தில் ஆண்டவர்கள் வந்து பக்தி இருந்துச்சு. ஆண்டவருடைய நடிகத்துடைய வந்தார் பல ஊழியர் விதமாக. கடைசியா ஒருத்தர் நம்மளுடைய காய்கறி வந்து ஒருத்தரை நான் வந்து அடிச்சதும் அதனால நீ ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஒரு செய்தியை வச்சு சாதனை போயிட்டேன். அந்த மரண தருவார்கள் இயேசு மரணம் சந்தித்தேன். அலையா சந்தித்தா நான் எல்லாத்தையும் விட்டுருந்தாலும் இந்த மதத்துலேருந்து அந்த காலங்களில் அந்த குடிப்பழக்கம் நிகழ்ந்து இருக்கோம். அதை அப்படியே பாவமாக நினைப்பேன். இப்போ தான் நிறைய பேர் இந்த கிறிஸ்தன் சொல்லித்தரான். இயேசு மகனாக தான் சந்தித்தேன். அலையா உயிரும் வந்தார். அது மட்டும்தான் வந்தாரு. இறந்தது எல்லாத்தையும் ஒன்றுக்கு ரெண்டாவது திருப்பி விட்டார். அலையா அன்னைக்கு எனக்கு 20 பேர் வேலை செஞ்சாங்க பிரிண்டிங் பிரஸ்ல. இன்னைக்கு எனக்கு 450 பேர் வேலை செய்யறாங்க. அலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நாம் அமைப்பதாக தீங்களும் மைமேற்கொண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அற்புதத்தையும் தேவனுடைய அடையாளத்தையும் தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் ருசித்தனா ஆண்டவர் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தார். என் மந்தையை எனக்கு நேராக நடந்து அலையா. அப்போ சங்கத்தை ஆரம்பிச்சு இதெல்லாம் சமுதாயத்தை சொல்லுவோம். இப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, நாங்கள் இப்போ மீட்டிங் போகும்போது இப்போ இந்த சென்னையில் இப்போ நான் பேசியிருக்கேன். நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம். இயேசு மகாராஜா மக்கள் சங்க எங்களுடைய மகாராஜா சேனல் யூடியூப்பில் பார்க்கலாம். ஜெயமணிக்கும் முடியும் பேசியிருக்கேன். அந்த பாஸ்டர் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பாஸ்டர் சொன்னார், நான் பள்ளிக்கரணம் போயிருந்தேன், ஒரு பெரிய நிறைய கூட்டி பெரிய மீட்டிங் வந்துச்சு. என்னன்னு பார்த்தா இயேசு மகாராஜாவின் 2019 பிறந்த நாள் போட்டு டான்ஸ் முடிச்சு பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான் ஐயாவை பார்த்தேன். ஐயாவை போட்டு இங்கே வந்து மீட்டிங் போடணும் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்படி நம்ம தேவனை வந்து மொத்தமாக இருக்கும். சங்கீதம் 105:1 வாசிங்க. கர்த்தரை துதித்தவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். கர்த்தரை துதித்தவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தம் பண்ணுங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் பண்ணுங்கள். பிரசித்தம் பண்ணுங்க. இப்படியான காரியங்களை செய்யணும். அதோட எனக்கு சில பழைய பழக்கம் வந்ததான நியாயமான காரியங்களுக்கு நம்ம திருச்சபைகளில் உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆவலுடையும் இந்த சங்கத்தை நிறுவி வேற எந்த நோக்கமும் கிடையாது. ஆண்டவரை இந்த காசு நான் அப்படி சிலருக்கு எப்படி சிலருக்கு எவ்வளோ வீட்டில் நம்ம சகோதரர் சொல்லுவாங்க, நான் ஒன்றும் சிலருக்கு 10 நிமிஷம் கிடையாது, எவ்வளோ சொல்லுங்க வெளியே ஆண்டவர் கையிலிருந்து வாங்கி கொடுக்குறோம். இல்லையா? இப்போ இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துலையும் என்னுடைய செக்யூரிட்டி கம்பெனியில் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ பேசி முடிச்சதும் கோச்சுக்காரங்க நான் கிளம்பி ஒரு ஆளாக ஒரு பிஏபி சந்திக்க போகிறேன். இங்கே ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சோம்னா ஊழியத்தை சேர்த்து
இதுதான் நோக்கம். இந்த சங்கத்தின் நோக்கம் வந்து இயேசு மகாராஜாவோட மகத்துவத்தை அறிவிக்கிறது. சமுதாய பணிகள் மிஷினரிலாம் வேலை செஞ்சாங்க. மிஷினரியை வந்தாங்க, ஸ்கூல் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. கொஞ்சம் குறைஞ்சு சமுதாய பணிகள் முடிஞ்ச அளவுக்கு பயனாளியை தெரியும். ஏழைகளுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரி காரியங்களையும் சங்கம் செஞ்சுட்டு வருது. அதே இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு போனா எத்தனை ஸ்டேட்ல நம்ம இருக்கிறோம். ஐயா சொன்னீங்களா? ஐயா சொல்லுவாங்க, நாம இணைச்சுட்டே வரோம். இப்படி நம்ம ஏன் இணைச்சுட்டே வரோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கும், நாம் யார், இயேசு மகாராஜாவின் பிள்ளைகள், ராஜாவாதி ராஜாவோட பிள்ளைகள், அந்த இயேசு யார் என்று காமிப்பதற்கு தான் ஒரு சேனையை நம்ம ரெடி பண்ணுவோம். பாரத தேசத்தின் ராஜானிலே அல்லேலூயா. அந்த ராஜாவோட மந்திரிலாம் நம்ம செயல்படுகிறோம், அந்த ராஜாவோட பிரதானியாக நம்ம செயல்படுகிறோம். சமுதாயத்தில் சும்மா நம்ம ஒரு சர்ச்சுக்குள்ள எடுத்துக்கிட்டு நம்ம ஆராதனை பண்றதும், நம்ம இன்னும் மதவாதி, நம்ம ஒரு மதத்தை போதிக்கிறோம், அவங்க ஒரு மதத்துக்கு, அந்த மாதிரி அல்ல. சமுதாயத்தில் தேவனை வெளிப்படுத்த, சமுதாயத்தை தேவன் யார் என்று காமிக்க, பாரத தேசத்தின் ராஜா ஏசாமி, இந்திய தேசத்தின் ரச்சனே அப்படி சொல்லி காமிக்க, வாழ்க்கையில் விடுதலை கொண்டிருக்கிற தேவனை நம்ம வெளிப்படுத்தத்தான் சங்கத்தை நிறுவிக்கிறோம். விடுதலையின் மகாராஜா ஒரு சீடி போட்டுருக்கிறோம். அடுத்த வாரம் அந்த யூடியூப்லேயே வந்துடும். உங்கள்கிட்ட அந்த நம்பர் தான் ஐயா கொடுத்துருப்பாங்க. உங்கள் கையில் மகாராஜா சேனலில் சேர்க்கிறேன். இப்படியான மொழிகள் நீங்களும் நல்ல ஒரு செய்திகள், பாட்டுகள்லாம் நாங்கள் சேர்த்து போடுவோம். இப்படியான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அழைக்கிறார், உங்கள் அழைக்கிறார். இயேசு மகாராஜா சங்கத்தில் வாய்ந்தாக தேவாதி தேவன் வானத்தை தேவன் அழைக்கிறார். நான் இடத்துல வந்து தேவனுடைய பிரசனத்தை சொல்றேன். தேவன் உங்களை அழைக்கிறார். சேர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதமும், உங்களுக்கு ஒருவன் என்னுடைய ஊழியத்தை செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இல்லையா? பிதாவானவர் கனம் பண்ணுவார். உங்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இழிவான ஆதாயத்தை செய்யாம ஊழியத்தை செய்யும் போது பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி உலகத்தில் கனம் பண்ணுவார்? அதுதான் நான் சொல்றேன். ஒரு சின்ன ஒரு 4-5 காரியங்களை நம்ம சுற்றி காமிக்கிறோம். அதை நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜப சிந்தனையோட இந்த வசனங்களை தியானிக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்க்குறீங்க, வசனத்தை எழுதிருப்பீங்க. தியானித்து இந்த சங்கத்துக்குள் கடந்து வந்து இவ்வளவு சேர்ந்து ஊழியர் செய்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசு யார் என்பதை இந்த சமுதாயத்தை காண்பிக்க, இயேசு யார் என்பதை ராஜாக்களுக்கும், மந்திரிகளுக்கும், பிரபுக்களுக்கும், செல்வந்தர்களுக்கும் காண்பிக்க உங்களை அழைக்கிறது. இயேசுமான மக்கள் சங்கம் அழைக்கிறது. எஸ்தர் 3:8 வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிங்க. அப்பொழுது ஆமான் ஆகாஷ் ராஜாவை பார்த்து, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். உம்முடைய ராஜ்யத்தின் ஜனங்களுக்குள்ளே, ஆமான் சொல்றாருயா, உம்முடைய ராஜ்யத்தின் ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சகல ஜனங்கள் அசோராஜ காலத்துல, அசோராஜா உலகத்தை ஒருவரையில் ஆண்ட மன்னன் காலத்துல சகல ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள் ஏசாயம் வளர்ந்து அவன் உலகப்புறமான காரியங்களையும் விக்கிராரங்களையும் உபச்சாரத்திலையும் குடியிலையும் ஒளிவு போயிருந்த போது இவர்களுடைய செய்திகள் விசித்திரமாக இருந்தது. அல்லேலூயா, விருப்பமாக இருந்தது. அல்லேலூயா, வேறுபட்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நம்ம சேர்க்கிறோம். கிறிஸ்தவன் பெயர் வச்சதெல்லாம் கிடையாது. இப்போ கடைசி காலம் பெரிய பெரிய ஸ்தாபன தலைவர்கள் பிஷப் போய் ஐயப்பா ஜெயிலுக்கு போயிருக்கான். போறாங்க இல்லையா? பேப்பரை பார்க்கலாம் இல்லையா? என்னுடைய நாம தூசிக்கப்படுது. இதுல முடிய உலகத்தா மாதிரி வெட்டி ஆடுறான் ஒருத்தன், உருப்படவே மாட்டானே. அவங்க மத்தியில் இவர் எதிரியா ஆண்டவரை பார்த்து போய் நடனம் போவ, நீ வந்து ஒழுங்கா பரிசுத்தமா வாழணும் நடனம் ஒழுங்கா கூட நீங்க மோட்சத்துக்கு போயியா? இப்படி ஆட்களை உலகத்தில் ஆட்களை சண்டை செய்யறியா? இல்லையா? அவர் கொஞ்சம் மீட்டிங் அதை கூப்பிடுங்க, அவர் கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துங்க, நல்ல பக்தியோட பண்ணுங்க. அப்ப அப்படிப்பட்ட ஆட்கள் தான் சேர்க்கிறோம். ரொம்ப மோசமா போயிருக்கு ஊழியர். அப்ப ஒரு ஜனங்கள் பதவிக்கிறான்னு சொல்லி இந்த ஆமான் யாருன்னா அகஸ்தூர் ராஜாவுக்கு ரைட்டர் அவன் சொல்றான். அந்த சொல்றார். சொல்லும் போது அப்ப என்ன நம்ம இன்னொரு நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இவர்கள் உலகம் முழுவதும் இருந்தார்கள். அல்லேலூயா, இயேசு மகாராஜா மக்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் தமிழகம் முழுவதும் பரவி இருந்தார்கள். அல்லேலூயா,
அவருடைய செய்கை உலகத்தான விட வித்தியாசமா இருக்கு. அதே நான் சொல்லிட்டா வர மாட்டான். நான் ஒரு ஆளுங்க தமிழ் கிறிஸ்தவன் அட்மிஷனுக்காக போனேன். போய் உடனடியாக போய் லெட்டர் வாங்கி கொடுத்து காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி காரில் ஏறி அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்து வரேன். எனக்கு ஒரு கவலை கேட்க எதுக்கு இல்லை ஏதாவது கொடுங்க பரிதாபம் வாங்கணும் வேலை போயிட்டேன். அதேங்களா அதேங்களா அவருடைய காரியம் அவருடைய காரியம் வித்தியாசமா இருந்தது. அப்படி வித்தியாசமான ஆட்கள் செய்யறாங்க. அப்படி வித்தியாசமான ஆள் செஞ்சு என்னதான் செஞ்சாங்க? என்ன நினைச்சியா? வித்தியாசமான ஆள்லாம் செஞ்சு ஜோமதி அதேங்களா யாரும் உங்களுக்கு விரோதமா வந்தானோ அவன் தூக்கம் நினைக்கிறான். அதேயா அதேயா அவன் போராடினானா போராட்டம் பண்ணானா ஒன்றும் கிடையாது. அப்புறம் கோர்ட் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, எதுவுமே கிடையாது, மனிதனுடைய கட்சி கிடையாது. இயேசு மகாராஜாவின் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவியாரின் துணையோடு அவன் அந்த எதிரியை அவருடைய சுசேஷத்துக்கு விரோதமான மனிதனை தூக்க நினைக்கிறான். அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு சேர்க்க இந்த இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் முயற்சி செய்யணும். செய்யலாமா? செய்யலாம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறோம்னா தானியேல் 4 ரொம்ப அவசரம். சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷாத்சார் ஆவி உமக்குள் இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ஆவி உமக்குள் இருக்கிறதுயா. யாரையா சொல்றா? தேவகாத் சொல்றா. உலகத்தை ஒரு தேவகாத் நேச்சா தேவனுடைய தாசன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக அந்த சிறைச்சாலையிலே உணவுகளை எல்லாம் விளக்கி பரிசுத்தமாக ஜீவித்த தாசனுடைய தேவ ஆவியானவர் இருந்தாரு. அவரை ராஜா கூப்பிட்டாரு. பரிசுத்த தேவனுடைய ஆவி உணவுக்குள்ள இருக்கு, நீ வா பிரச்சனை சொல்ல. இயேசு மகா மக்கள் சங்கத்தோட செயலாளர் நவுசவன் பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள்ள இருக்கு, அவன் எங்கே வா. அப்ப முதலமைச்சர் தேவைப்படாது. அல்லையா உங்களை ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர் தேவைப்படாது. அல்லையா நீங்கள் தயாரா செயல்படுறதுக்கு இயேசு மகாராஜா தயார். அவர் இன்னைக்கு தெரிவிக்கிறாங்க. பரிசுத்த வாங்கல தேவ நாமத்தை மேம்படுத்துறதுல அவர் மகத்துவத்தையும் வல்லமையை வெளிப்படுத்துறதுல அவர் தெரிவிக்கிறாங்க. தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த சொல்றேன். பொய்யில உண்மையான வார்த்தை கர்த்தர் நடவடிக்கை ருசித்து பாருங்க. நீங்க ருசித்து பாருங்க. நீங்க உங்களை அர்ப்பணிக்க தயாரா? முழுமையும் உண்மையும் உத்தமமாக உங்களை அர்ப்பணிக்க தயாரா? தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தயாரா? தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல, யோசேப்பை போல தேவன் அழைக்கிறார். அப்படி வாழ்ந்தாக்கா இந்த காலத்துல நம்ம தேவனை மையப்படுத்த முடியும், வெளிப்படுத்த முடியும், உண்மையான கிறிஸ்தவனா வாழ முடியும். இயேசு யார் என்ற வேலை பார்க்க முடியும். இல்லையா? இதுக்குதான் இந்த சங்கம் வேலை செய்யும். உண்மையான ஊழியர்களை பரிசுத்த வாழ்கிற விசுவாசிகளை ஒன்றிணைத்து தமிழகம் முழுவதும் ஒரு இயக்கமாக இருக்கும் பொழுது சொல்லுவாங்க, நம்முடைய கிரியைகளையும் நம்முடைய மனிதர்களுடைய கிளையை கண்டு பகவத்தின் தேவனை மையப்படுத்தபடி உங்கள் வெளிச்சம் வாழ்க்கையாக பிராசிக்கிறது என்று கட்டளையிட்டிருக்கிறாரே இயேசு மகாராஜா தேவாதி தேவன். நம்மளுக்காக சிந்து நமக்கு அப்பா சொல்லிட்டு போனாரே. அப்படி நம்ம நடவடிக்கை இல்லாத நம்ம பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் போது நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம போக வேண்டாம். ஒரு பிஷப் ரொம்ப பிஜேபிக்கு போனாங்க, நம்ம வெளியே வராங்க, கூப்பிடுவோம். ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாக நீங்க நினைக்கிறீங்க? விசுவாசமான நம்பப்படாத உதவி காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. அல்லையா? அப்படி நம்ம ஏன் உருவாகாது? நம்மளை சரி பண்ணிக்கணும். ஒரு இயக்கத்தை ஸ்தாபிக்க வாங்க, ஒரு இயக்கத்தை சென்று உழைக்க வாங்க, எங்களோட சேருங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அதை சுத்தமாக சொல்லி நான் கடந்து சொல்கிறேன். நம்பர் 1, தேவனுடைய நாமம் அமைப்படும். தானியேல் 4:22 என் ராஜாவாகிய ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேல் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் படுத்தப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலை இருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் யார் சொல்றா? குமார் ஐயா சொல்றாரா? மோகன் சிங்காசன் சொல்றாரா? ஊழியக்காரர் சொல்றாரா? ராஜா சொல்றான். துக்கரத்திற்கு வணங்க சொல்றேன் சொல்றாங்க. எதனால சொல்றான்? தானியேலுடைய பரிசுத்தமான வாழ்க்கை, தானியேலுடைய தேவனை வழிபடுத்தின அந்த காரியங்கள் நடவடிக்கைகள் பரிசுத்தம், அவருடைய அந்த தேவ வைராக்கியம், தேவனுடைய உறவு அதை வெளிப்படுத்தும் போது ராஜா சொல்றான் தேவன் நாம மகிமைப்படுறோம். மகிமைப்படுத்தப்படாதா? அல்லேலூயா. இதுக்கான உங்களை அழைக்கிறது இல்லை.
பணத்தை சேர்ப்பதற்கோ அரசியல் இருக்கலாம், எம்எல்ஏ எம்பியா நம்ம ஆகலாம், அதெல்லாம் தேவன் சொல்லணும். அவர் உங்களுக்கு சொல்றபடி செய்யுங்க. நம்ம ஒரு சரியான வாழ்க்கை தேவன் வந்து நேரத்தை கேட்கணும் சொல்லுவாங்க இல்லையா? மோசை அனுப்பிப்பாரு, இதை முக்கியமோ பாரு, பார்வை எது சொல்லு, அவனுக்கு அந்த வாக்கை அனுப்பி எந்த வாக்கை போய் கேளு. இப்ப நம்ம ஒழுங்கு ஆளுடைய போய் தேவன் அரசியல் வாழ்க்கையில் நடத்து வர மாட்டாங்க சொல்லுங்க, அதே சொல்லுங்க, நடத்துவார். அதுக்கு நம்ம நேரம் தேவன் நாம் மகிமைப்படும். அதுக்கப்புறம் 2வது எஸ்தர் 8:18 செகண்ட் பார்ட் வாசிங்க. யூதர்களுக்கு பயப்படுகிற பயம் தேசத்தின் ஜனங்களினால் பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தாங்க. அநேகர் யெகோவாவை பயப்படுறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் விட்டானா, சுசேஷ கூட்டம் போட்டானா இல்ல. அந்த அவங்களுடைய செயல்கள் அவங்க அரசாங்கத்தில் அவங்க இருந்து அந்த அவங்களுடைய பசுத்தத்தை வெளிப்படுத்தி தேவனை ஜெபம் பண்ணி ஆவலான வருடம் நம்ம போகும்போது சுசேஷம் பிரஸ்தாபமாகும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் பரவப்படும், தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும். அல்லேலூயா. இது 2வது நடக்கும். 3வது நடக்கும்னா எஸ்தர் 9:5 நான் சொல்றேன். அப்போ அழிக்காரன்னு போட்டிருக்கு. இப்போ இந்த காலத்தில் அழிக்க தேவையில்ல, தேவையான ஆட்சியாளர்கள் வந்து அமைந்துருவாங்க. அல்லேலூயா. இதுல இருக்கிற ஆட்சியாளர்கள் பரிசுத்த தேவனுடைய ஆகிய பெற்ற அரிசன பாஸ்டர் மோசஸ அங்கே கிளம்பி கூப்பிடுகிற அளவுக்கு நம்மளை கேள்வி செய்வாங்க. தேசத்துல மழை இல்லையா, தேசம் நமக்கு சேர்ந்து புரிஞ்சு கூப்பிடுங்கயா, தேசம் ஒரு ஜோத்தை போடுங்க, ஒரு கிராம படுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்ல ஒரு காலங்கள் வரும். கொரோனா வருதா ஜோம் பண்ணுங்க, தேசமாக கூப்பிடுங்க. 5வது என்ன செய்யலாம்? தேசங்களுக்கு ஆலோசனை சொல்ல, தேசாதிபதிகளுக்கு ஆலோசனை சொல்ல, வழிநடத்த, மக்களை இருந்த அதிகாரத்திலிருந்து தேவனுடைய கொண்டு வர இந்த சங்கத்தின் மூலமாக தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவருடைய ஏவுதல் இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட இணைந்து கொண்டு திருக்கிறோம், எங்களோட வாசிக்கிறோம், இணைந்து கொண்டு நீங்கள் இந்த வேலையை செய்ய உங்களோட பில்டிங்கை நாம் உபயோகப்படுத்தி இயேசுமாதா மக்களோடு சேர்ந்து இணைந்து செய்யணும். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை கண்டிப்போம், மாவிக்குள் நிற்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிக்குள் நிற்குவோம், வெளிச்சம் வீசுவோம்.
சில நேரம் சத்தமாக அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு மகாராஜா உயிரோடு உலாவி வருகிறார். நமக்காக ஒரு உயிரோடு இருக்கிறார். கடலையும் அதட்டியவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கடலின் மேல் நடந்தவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையை தூக்கி திருத்திருவாளருக்கு ரத்தம் சிந்தி வாழ்நாள் அடிபட்டு சிலுவையிலே மறித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இயேசு மகாராஜாவிடம் ஒருவர் வரும்போது தொல்லைகள் தொலைந்து போகும், கவலைகளும் கஷ்டங்களும் காணாமல் போகும், வியாதிகளும் வறுமைகளும் ஓடி போகும், பாவ பழக்கங்களை விட முடியாமல் இருக்கிற போதை பழக்கங்கள் மற்ற இந்த பழக்கங்கள் நாம் பறந்தே போகும். அல்லேலூயா. இயேசு மகாராஜா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசு மகாராஜா எந்த வழியில் நம்மை நடக்க வேண்டும் என்று போதித்தாரோ அந்த வழியில் நடக்கவும் அந்த வழியில் மக்களை பயிற்றுவிக்கவும் தயாராக இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். புறப்படு. இயேசு மகாராஜா மக்கள் சங்கம் கிறிஸ்தவ போதகர்கள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் மற்றும் சபை விசுவாசிகளின் நலனுக்காக பாடுபடும் மாபெரும் இயக்கம் இயேசு மகாராஜா மக்கள் சங்கம். இதில் உறுப்பினர்களாக சேரவும் சங்கத்தில் பொறுப்பாளர்களாக பணியாற்றவும் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆர்வம் உள்ளவர்கள் எங்களை அணுகவும். மேலும் இச்சங்கம் இயேசு மகாராஜாவின் சுவிசேஷத்தை பொதுக்கூட்டங்கள், சிடிக்கள் மற்றும் கைப்பிரதிகள் மூலம் பெரிய அளவில் அறிவித்து வருகிறது. சுவிசேஷ திரைப்படமும் தயாரிக்க உள்ளோம். ஏழை ஊழியர்களையும் எளியவர்களையும் இச்சங்கம் தாங்கி வருகிறது. இந்த ஊழியத்தை தாங்க முன் வருகிறவர்கள் உடனே எங்களை அணுகவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.